மாஸ்கோட பேரு. இப்போ உங்க கையில ஒரு மாஸ்க் இருக்கு சார். இந்த மாஸ்க் போட்ட உடனே இந்த நபராக இருக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்னு சொல்ல போறீங்க சார். முதல்ல ஜிவி சாரோட மாஸ்க் வரைக்கும் சொல்றேன் சார். என்ன சார் ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே? ரெட்டின்ல நீங்க ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு பேசிட்டு போயிடுவாரு. அது என்ன அது செட் ஆயிடுச்சு. ஜிவி சாரோட மாஸ்க் போட்டுட்டீங்க சார். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஜிவி சாரோட அட்வான்டேஜ் என்னன்னா வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்துக்கும் அதை டெலிவர் பண்ணிட்டு அஸ் ஹீரோவாகவும் சரி மியூசிக்காகவும் சரி. இப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிக்கிறோம், 2 படம் மியூசிக் போடுறோம்னா பண்ணலாம். அவர் பண்ற நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல. ஆனா ஆக்டராகவும் சரி மியூசிக் டைரக்டராகவும் சரி அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜா டெலிவர் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து அதுக்கான ஒரு எஃபர்ட் இல்லாம அந்த இடம் அது பண்ணவே முடியாது. நான் கூட நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது கேட்டிருக்கேன், அவர் எப்படி இவ்வளவு படம் நடிக்கிறாரு, இவ்வளவு படம் மியூசிக் பண்றாரு. நீங்க பாத்தீங்க எல்லா படம் இப்ப நான் ரீசெண்டா அமரன் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஸோ அப்போ ராஜ்குமார் கிட்டையும் கேட்டேன், எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அந்த டெலிவரி கொடுக்கறதோட எஃபர்ட் இருக்குல்ல அது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ வேலை பார்க்கறதா அதோட டிஸ்அட்வான்டேஜ். சூப்பர் சார். ஓகே சார், இது வந்து நீங்க அவர் பெர்செப்ஷன்ல சொல்றீங்க, நீங்க மாறிட்டீங்க ஜிவி சாரா அந்த மாதிரி கேக்குறேன் நானு. அடுத்தது வெற்றிமாறன் சார். ஏன் அவருக்கு இருக்கிற பேரை கெடுக்கணும் அந்த மாதிரி. சரி சார், அப்ப இப்படியே போயிடலாம் சார். இல்ல வெற்றிமாறன் சாரா நீங்க மாறிடுறீங்க. சரி சார், வெற்றிமாறன் சாரா இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? வெற்றிமாறன் சாரா இருக்கிறது ஒண்ணு நான் பாத்திருக்கேன் அவர்கிட்ட. அவர் பேசுறது கண்டென்ட்டை பார்த்து 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காருன்னு. என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்ல. அவர் வந்து சந்தோஷமாவே பேச 2 பேரும் நேத்து கூட அப்படியே ஜாலியா, சார் இப்ப நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுதே சார் அப்படி. ஆமா சார் அப்படிதான் போயிட்டு இருக்கு நம்ம லைஃப். அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி. சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும்போதே வெளியில பாக்குறதா சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது. நானும் அப்படிதான் நினைச்சேன். உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையவே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு. எப்பவுமே சீரியஸா ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான். அவரு படம் தான் ரொம்ப டெட்லியா இருக்கும். அதை பார்த்து டிசைட் பண்றோம். பட் ஆளா அவர் அப்படியே டோட்டலா வேற. And the disadvantage of being Vetri sir? டிஸ்அட்வான்டேஜா அவரு மாதிரி யாருன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே. இது பதில் சொல்லாம இருக்கிறதா கரெக்ட். ஓகே சார். விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அது சார் வந்து நான் பாக்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட். இப்ப நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும், நான் ரொம்ப வேற ஆங்கிள் தப்பா பேசிட்டு இருக்கணும். இல்ல பரவாயில்ல சார், ஏதோ ஒண்ணு சார். நீங்க இயக்குனர் சார், நீங்க எப்படி பேசினாலும் ஓகேதான். இல்ல சார், அவரு அதுதான் டிமாண்ட் ரொம்ப. அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஆக்டரா இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல வருது. அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வர மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போ சொல்றேன், இப்ப கவின் எடுத்துக்கணும், இப்போ நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும்ல. ஹோம்ஒர்க் இருக்கு, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னைக்குமே அப்படி தோணுது இல்லை. அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பாரு, அப்படி திருப்பினா நார்மலா இருப்பாருன்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் அவர் கிராஃப்ட் மேல இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் அவருக்கு பாக்குறேன். நான் மாறினதை பத்தி நான் யோசிச்சது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் கேட்கல. இப்போ நீங்க கவினா மாறிடுறீங்க சார், என்ன சார் அட்வான்டேஜ்? கவினா மாறினா ஜாலி, நிறைய அட்வான்டேஜ். சரி சார், 2 சொல்லுங்க அப்போ. இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன். அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான், நானும் மாட்டிப்பேன். ஓகே சார், அது அட்வான்டேஜ். ஆண்ட்ரியா மேம் மாறினா? ஆண்ட்ரியா மேம் இருந்தா வந்து அட்வான்டேஜ் வந்து அவங்க பாட்டு, எனக்கு அவங்க பாடுறது ரொம்ப பிடிக்கும். சோ எதுவா இருந்தாலும் அப்படி இப்படி முன்ன பின்ன ஏதாவது எங்கேயாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்தா கூட பாடினா கூட ஒரு நார்மல் ஆயிடும். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் சார்? டிஸ்அட்வான்டேஜ் எது இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல ஜென்யூனாவே தெரியல. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சார். விக்ரன்னா? ஆமா சார். மேடம் ஃபுல்லாவே டிஸ்அட்வான்டேஜ் தான். நான் விக்ரன்னு சொல்லி உள்ள போனாலே டேய் காலை பின்னாடி விடாடுவாங்க. ஏன்னா அவன் இந்த ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில அவன் யோசிச்சிருந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் கேட்டேன். இதை கேட்டு தர்மடி வாங்க போறது கவினா, வெற்றி சாரா, இல்ல இவனா? கன்ஃபார்மா அவன் ஓடிடுவான் ஃபர்ஸ்ட். அவன் அந்த அடிக்க வரும்போது கிரௌடோட மெர்ஜ் ஆயிடுவான். அதுக்கான எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதை யோசிச்சுட்டு அதை உஷாரா இவர் வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாரு. தம்பி இதெல்லாம் எடுத்தா யாருமே இருக்க முடியாது சொல்லி சிலது கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. Super sir, thank you so much Nelson sir. Thank you. Us and absolute honor to have you with us. Thank you so much. All the best everyone. Nandri sir, Nandri.